Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic relationshipல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்பேஸே இருக்காது. ஒருமித்த கருத்துக்களுக்கு இடமே இருக்காது. ஏன்னா நச்சுகள் காம்ப்ரமைஸாக போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. மற்றவங்களோட ஃபீலிங்ஸை பற்றியும் ஒப்பீனியன்ஸ் பற்றியும் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. நச்சுகளுக்கு மற்றவங்களை பற்றி யோசிக்கிற அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அவங்கள மையமாக வச்சு தான் அவங்க எதையுமே யோசிப்பாங்க. ஒரு அமைதியான சூழலில் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த சூழல் அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. அமைதியான சூழலில் விக்டிம்ஸை விட்டு வச்சா அவங்க தெளிவாக யோசிப்பாங்க. விக்டிம்ஸ் தெளிவாக யோசித்தா இவங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒரு காம்ப்ரமைஸ்ட் ஹாப்பி என்விரான்மெண்ட் இவங்களுக்கு ஒத்து வராது. சுமூகமான சூழலில் இருக்கும்போது இவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. எதுவுமே இவங்களோட கண்ட்ரோலில் இல்லைங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணும். இதை பெத்தலாஜிக்கல் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. வீடு எப்பெல்லாம் அமைதியாக இருக்கோ அப்பெல்லாம் இவங்களா ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி அந்த அமைதியான சூழலை குலைச்சி விட்டுடுவாங்க. மற்றவங்க இவங்களை ஏமாற்றிடுவாங்கங்கிற டெல்யூஷனில் இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்களோட விக்டிம்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற டெல்யூஷன்லேயே இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களோட விக்டிம் இவங்களை விட்டுட்டு போகாமல் இருக்கிறதுக்காக டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் நடுவில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் காம்ப்ரமைஸ்டு என்விரான்மெண்ட்டும் இருந்தாலே ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ரியாலிட்டியை இவங்களோட டெல்யூஷனல் திங்கிங்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே டெல்யூஷனல் திங்கிங்னால் இவங்க கரெக்டாக தான் இருக்காங்கன்னு நம்புவாங்க. ஸோ இவங்களோட டெல்யூஷனல் திங்கிங் இவங்களை மாறவும் விடாது. இவங்களுக்கு ரியாலிட்டியை புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது இவங்களை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு டிஃபென்சிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களோட கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி மறுபடியும் உங்களை இவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக டாக்ஸிக் டெக்னிக்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி உங்களை கார்னர் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லாமல் நீங்கள் இவங்களோட டேர்ம்ஸுக்கு ஒத்து வர வேண்டிய ஒரு கட்டாய சூழலை உருவாக்குவாங்க. இவங்களோட ஒப்பீனியனுக்கு எதிராக நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை எடுத்து வைக்கும்போது அதை லிட்ரலி ஒரு வார் மாதிரி இவங்க பார்ப்பாங்க. அந்த வாரில் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஃபைனலி நீங்கள் இவங்களோட கருத்து தான் சரின்னு ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனையை பற்றி ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மறுபடியும் அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துழைக்கவே மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு அடித்தளமாக இருக்கிற உண்மையான காரணத்தை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு அடித்தளமாக இவங்க ஒரு டெல்யூஷனல் ரீசனை க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களோட டெல்யூஷன் படி நீங்கள் சொல்கிற அந்த காரணத்தை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போது இவங்க உங்கள் கண்ட்ரோலில் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது முக்கியமாக படாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதோ இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதோ இவங்களோட கோல் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்ருக்கிற இந்த கான்வர்சேஷனில் இவங்க ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஸோ எதையுமே ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு இவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பொதுவான நியாய தர்மத்தை பார்க்கவே மாட்டாங்க. அந்தந்த மொமெண்ட்டில் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வகையில் இவங்களுக்கு தோதாக இருக்கிற மாதிரி புதுசாக ஒரு நியாயத்தை இவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரோட குறிக்கோளும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் சமாதானமாக போகணும்னு ட்ரை பண்ணும்போது இன்னொருத்தர் பிரச்சனை பண்ணுறதுலையே குறியாக இருப்பாங்க. ஒருத்தர் என்விரான்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இன்னொருத்தர் கலேபரமான என்விரான்மெண்ட்டை எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக பில்ட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இன்னொருத்தர் கண்ட்ரோலையும் பவரையும் பில்ட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தரோட லாஜிக்ஸ் இன்னொருத்தருக்கு ஒத்து வராது. ரெண்டு பேரோட தாட் ப்ராசஸும் வேறு வேறு டைமென்ஷனில் இருக்கும். இப்படி ஒரு முரண்பட்ட உறவில் மியூச்சுவல் கன்சென்ட் சாத்தியப்படாதுங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும்.
நச்சுகள் கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உறவில் மியூச்சுவல் கன்சென்ட்டை பற்றியெல்லாம் கன்சர்னே கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நச்சுகள் மனுஷ உருவத்தில் இருக்கிற என்னன்னே தெரியாத ஒரு இனம். மனுஷங்களோட இயல்புக்கும் இவங்களோட இயல்புக்கும் செட்டே ஆகாது. மனுஷங்களோட இயல்பும் நச்சுகளோட இயல்பும் வெவ்வேறு டைமென்ஷனில் இருக்கும். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இந்த நச்சுகள் மனுஷங்க மாதிரி இருந்தாலும் உளவியல் ரீதியாக பார்க்கும்போது இவங்களோட நியூரான் சிஸ்டம் மனித இனத்துக்கு பொருந்தாத வகையில் டெவலப் ஆகியிருக்கு. ஸோ நச்சுகளால் மனுஷங்க மாதிரி யோசிக்கவே முடியாது. மனுஷங்களோட யூனிக் குவாலிட்டியாக இருக்கிற அந்த எம்பத்தி இந்த நச்சுகளுக்கு 0 லெவலில் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்கும். ஆனால் இந்த நச்சுகள் மனுஷ உருவத்தில் இருக்கிறதால இவங்க மனுஷங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்தாகணும் இல்லையா? அதனால் இவங்க மனுஷங்களோட பழகி மனுஷங்களோட அந்த கேரக்டர் ட்ரெய்ட்ஸை அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கற்றுக்கிற அந்த கேரக்டர் ட்ரெய்ட்ஸை வச்சு மனுஷங்க மாதிரியே நடித்து மனுஷங்களை மேனிப்புலேட் பண்ணி யாருக்குமே சந்தேகம் வராத வகையில் மனுஷங்களாக மிங்கிள் ஆகி வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், மனுஷங்களோட இயல்புக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு இனத்தோட மனிதர்கள் சேர்ந்து வாழும்போது மியூச்சுவல் டேர்ம்ஸ் எப்படி சாத்தியப்படும்? அதனால தான் கடைசி வரைக்கும் நம்மளால் அவங்க டேர்ம்ஸ்க்கு ஒத்து போக முடியாது, அவங்களால நம்ம டேர்ம்ஸ்க்கு ஒத்து போக முடியாது. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எத்தனை டெக்னிக்ஸை ட்ரை பண்ணாலும் நச்சுகளை உங்களோட டேர்ம்ஸுக்கு ஒத்து போக வைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு அபத்தமான எதிர்பார்ப்பு. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ இதுங்க கிட்ட வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கும் வழி இல்லை. அப்போது பேசாமல் நம்ம இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது உங்கள் இயல்பு இல்லைங்கிறதுனால உங்களுக்கும் அது சாத்தியப்படாது. வேறு வழி இல்லாமல் உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த நச்சுகளுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃப் ஹர்ட் ஆகுது. நச்சுகளை உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியாமல் நீங்கள் நச்சுகளோட வழிக்கும் போக முடியாமல் இந்த ரிலேஷன்ஷிப் பெயின்ஃபுல் அண்ட் இம்பாசிபிள் ரிலேஷன்ஷிப்பாக, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுது. இதில் இன்னொரு ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நச்சுகளுக்கு தான் மனுஷங்களை மாதிரி வாழறதுக்கு, மனுஷங்களோட மிங்கிளாகி வாழறதுக்கு மனுஷங்களோட துணை தேவைப்படுது. இவங்க முகமூடியாக அணிஞ்சிருக்கிற அந்த ஃபால்ஸ் ரியாலிட்டியை காப்பாற்றுறதுக்காக இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஃபேமிலிங்கிற சிஸ்டம் உடஞ்சிடாமல் தக்க வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்களோட குட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக வெளி உலகத்தில் அக்மார்க் மனுஷங்க மாதிரி பக்காவாக நடிக்கிறாங்க. ஃபேமிலிக்கிட்டேயும் க்ளோஸ் சர்க்கிள்லையும் மட்டும் இவங்களோட உண்மையான இயல்போட கம்ஃபர்டபுளாக வாழுறாங்க. ஆனால் இவங்களோட இயல்பு ஏலியனிக்காக இருக்கிறதுனால ஃபேமிலி என்விரான்மெண்ட் டாக்ஸிக் ஆகிடுது. மனுஷங்க கூட சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நிம்மதியாக வாழ முடியும். நம்மளோட இயல்புக்கு கொஞ்சமும் ஒத்து வராத ஏலியன்ஸோடு வாழணும்னு மல்லு கட்டினா அந்த ரிலேஷன்ஷிப்பில் மியூச்சுவல் டேர்ம்ஸ் சாத்தியப்படாது. இந்த பேசிக் ரியாலிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதோட இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நச்சுகள் வாழறதுக்கு உங்களோட துணை அவசியம் தேவைப்படுது. அதனால் அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வாழறதுக்கு உங்களுக்கு நச்சுகளோட துணை அவசியமே இல்லைங்கிற இந்த உண்மையையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த உண்மைகள் எதுவுமே உங்களுக்கு புரியாத அளவுக்கு இந்த நச்சுகள் உங்களுக்குள்ள கோடிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோடிபெண்டன்சினால் உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃபை கைவிட்டுட்டு செல்ஃப் லவ்வும் செல்ஃப் கண்டென்ட்மெண்ட்டும் இல்லாத ஒரு மனநிலையில் வாழ்ந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் வளர்ந்த அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் பழகின அந்த லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்னால் இந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகியிருக்கீங்க. உங்களோட கோடிபெண்டன்சி இஷ்யூஸ்க்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.